உங்க கிருபத்தாருமே வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபத்தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபத்தாருமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபத்தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே என்றும் துதித்திடுவே. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தார். நல்ல கரங்களை கட்டி உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாரு. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. ஆமாண்டவரே உம்மையே ஆராதிப்போம், என்றென்றும் துதித்திடுவே. நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாரும். மீண்டும் ஒரு முறையாக உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாம் கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணி நீரே. சொல்லுவோமா? ஆமாண்டார இந்த உலகம் நம்மள வேண்டாம் சொல்லிருக்கலாம். கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணி நீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. நல்லா கரங்களை தட்டி இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. ஆமென். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமாண்டவரே எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் அந்த கிருபையை கேட்குறீங்க? தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. இயேசுவே உந்தன் இயேசுவே உந்தன் அன்பையே பாடுகிறே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே உந்தன் அன்பையே பாடுகிறே. ஆமாண்டவர் எத்தனை அன்பான. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தன் இயேசுவே உந்தன் அன்பையே பாடுகிறே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்துகிறே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே உந்தன்
கிருபையை உயர்த்திடுவேன். மீண்டுமாக இயேசுவே உந்தன், இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் இருளாய் கிடந்த என் வாழ்வில், இருளாய் கிடந்த என் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. ஆமாண்டவரே, எங்கேயோ இருள இருந்தோம்ல, ஆமென். இருளாய் கிடந்த என் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடுது. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே உந்தன் கிருபையை பாடுவே, இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்து. மீண்டும் சொல்லமா எல்லாம் அறிக்கையாக, இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. எல்லாரும் இயேசுவே உந்தன். நல்லா கரங்களை தட்டி பாடுமா, நல்லா உற்சாகமா. ஆமாண்டவர், இயேசுவே உந்தன் என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. மீண்டுமாக, என் அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. எல்லாரும் இயேசுவே உந்தன் கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. எல்லாம் உண்மையாக சொல்லுவோமா? இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. எல்லா கரங்களை உயர்த்தி, என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. ஆமாண்டவரே, உலகம் நம்மளை வெறுத்ததே, நம்ம உற்றார்கள் உறவினர்கள் நம்மளை வெறுத்தார்களே, திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தன், இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தன். சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே, தாய் தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு ஆண்டவரே, கிருபையை உயர்த்திடுவே. மீண்டுமாக, இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே,
நல்லா கரங்களை தட்டி அப்பா அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நினைச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனா இப்போ நம் தேவன் நம் வாழ்க்கை எவ்வளவு விதமா ஆசீர்வதித்திருக்கிறாரு. நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் நம்ம இந்த வருடத்துல நம்மளோட ஆரம்பித்தவங்க நம்ம கூட இல்லை, ஆனா உன்னையும் என்னையும் தேவன் ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவன் நல்லா கரங்களை தட்ட வேண்டாமா? நல்லா உற்சாகமாக தேவன் செய்த நன்மைகள் இவ்வளவுதானா? இவ்வளவுதான் தேவன் நன்மை செய்தாரா? எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. அது நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லா கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் உற்சாகமாக. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டுமாக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நம் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், போதுமானவர், என்றும் கிருபை பெற்றவராக இருக்கிறாரு. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. எல்லா கரங்கள் தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உயர்த்தி கொண்டே இருப்போமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருபவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்கக்கூடிய நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ராஷா பாலா ராதா. ஆமென்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஒருவேளை வியாதி இருந்த அறிக்கையாக, வியாதியில் விடுதல் தருபவர், அவர் நல்லவர் நல்லவர். ஒருவேளை இன்னைக்கு ஒரு வியாதியோடு, ஒரு வருத்தத்தோடு, ஒரு பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கரங்களை தட்டி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை, குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே. எல்லா கரங்களை தட்டி, அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதி
சேதம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீணாதே. நம்பினோர் நற்காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் நற்காற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது. நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி நாம் உம்மை உயர்த்தவே வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி தேவனை உயர்த்துவதே நம் பாக்கியம். தேவனை உயர்த்த 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 நம் வாழ்க்கை உயிர் போய்கொண்டே இருக்கும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் செய்தவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் ஆமாண்டவரே, அந்த விசுவாசத்தை மட்டும் நாங்க இழக்கலப்பா. அந்த விசுவாசத்தை மட்டும் நாங்க இழக்க மாட்டாண்டவரே. நம்பினோர் நம்மளை விட்டுலாம், நாங்களை யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களை எங்களை கைவிட்டுலாண்டவரே. எங்களை கைவிடாத தேவன், எங்களை காப்பாற்ற தேவன் நீங்க மாத்திரம்தானே. நம்பினோர் நற்காட்சி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மை. மீண்டும் ஒரு முறையாக உம்மை உயர்த்துவது
எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆமாண்டவர், ஒவ்வொரு நாளும் அவரை நாங்க உயர்த்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே, உயர்த்தி கொண்டே இருப்போம். நீ செய்த நன்மைகள் அப்படியா இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. மீண்டுமாக, பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலில் மீது, கடலில் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டுமாக ஆராதனை, ஆராதனை
பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே. ஆண்டவரே ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. ஆமென். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. எங்கள் முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாம் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே. நீங்க மாத்திரம் பாட போறீங்க.
உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதனைக்கு பாத்திரர் நீங்க தாண்டவர. எத்தனையோ விக்கிரக பிடியில நம்ம இருந்தோமே, கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கி கொண்டிருந்தோமே. ஆனா உண்மையான தேவனை நம் கண்கள் கண்டதே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்காகவே வாழுவோம். உமக்குத்தான் ஆராதனை ஆண்டவரே. ஆயுள் முடியும் வரை நான் ஒரு அர்ப்பணிப்போடு உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை இரண்டு கரங்களை பரத்துக்கு நேராக, ரெண்டு கரங்களுக்கு பரத்துக்கு நேராய். ஆராதனை வேந்தனும். 1000 பேர்களில் சிறந்தோர், 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீர். ஆமாண்டவரே, நீர் பூர்ண அழகுள்ளவர் அப்பா. உம்மை போல் அழகான தேவன், உம்மை போல் எங்களை நேசிக்கிற தேவன், உம்மை போல் எங்களை அழகு பார்க்கிற தேவன் இயேசு நீரே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. நீங்க மாத்திரம் பாட போறீங்க. ஆராதனை எல்லா கரங்களை வச்சு. ஆமாண்டவர், நீங்க மாத்திரம் தான் ஆண்டவர். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடுவோமா? முடிவில்லா ராஜ்யம் அருள. மீண்டுமாக ராஜாதி ராஜாவாக வரப்போகிற இந்த தேவனை பார்த்து நம்ம பாடுவோமா? ஆமாண்டவரே, முடிவில்லா ராஜ்யம் அருள. ஆமாண்டவரே, திரும்பவும் வருவேன் என்று. ஆமாண்டவரே, நாங்கள் அதுக்கு ஆயத்தப்படணும்ப்பா. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. இன்னும் ஒரு முறையாக ஆயத்தமாய், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை, ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. பாபா, ஆராதனை நாயகன் நீரே. மீண்டுமாக ராஜாதி ராஜாவாக மீண்டுமாய் வரப்போகிற அந்த தேவன் நம் பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நம்ம ஆயத்தப்படவும், பிறரும் ஆயத்தப்படுத்தவும். நம்ம நல்லா கரங்களை தட்டுவோமா? நல்லா கரங்களை தட்டுவோமா? நம் தேவனுக்காக கரங்களை தட்டுவோமா? தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக மீண்டுமாக இந்த ராஜாதி ராஜன் மீண்டுமாக இந்த வருகைக்கு வரப்போகிறார்.
நம்ம எல்லாரும் அவர் அண்டையில சேர போறோம். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, ஓ நல்லா நல்லா இது பத்தாது, இன்னும் நல்லா கரங்களை தட்டி, ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, அன்புக்காய் நன்றி, முடிவில்லா ராஜ்யத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. அதுல எங்களை சேர்த்துக் கொள்ள போற பெரிதான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மட்டுமா இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காய் மக்கள் நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனால் நான் சுத்தமாக எனக்கு நான் 10th படிச்சுக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஞானம் இல்லை எனக்கு. ஆனால் எங்கள் பொண்ணு நல்லா படிப்பாள். அவள் நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஏக்கத்தில் இருந்தேன் நான். ஆனால் எங்கள் பொண்ணு தைரியமாக தான் இருக்கிற, அம்மா நான் பாஸ் பண்ணிடுவேம்மா, நான் நல்லா படிப்பேன். ஆனால் அவள் ஒண்டியே தான் படிச்சுன்னு நல்லா எப்போ பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவேன். கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுறேம்மா, நீ பயப்படாதம்மா, கடவுள் இருக்கிறாரு, நீ இப்படி இருப்பேன் எப்படி படிப்பேன் அப்படின்னேன். இல்லைம்மா நான் கண்டிப்பாக படிக்கிறேன். ஆனால் இப்போ ரிசல்ட் பாஸ் ஆகிட்டா பாப்பா, 10th பாஸ் ஆகிட்டா. மார்க்கு நல்ல மார்க்கு தான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் நினைக்கவே இல்லை, இவள் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துக்கிறேன். இதுதான் சின்ன சாட்சி. பிரைஸ் த லார்ட். இப்போ ஃப்ரைடே எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஆக்சுவலி ஸ்கூல் ரிவிஷன் 3rd வரைக்கும் நான் ஒரு டோட்டல் எல்லா சப்ஜெக்ட் டோட்டல் போட்டு பார்த்தேன்னா ஒரு 350 360 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு 400 கூட தொடலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் 3 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 60 70 அவ்வளோதான் வரும். 3rd ரிவிஷன் வரைக்குமே இதுதான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் மேக்ஸ் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் வேறு. 3 நாள் லீவு, ஈஸ்டரு குட் ஃப்ரைடே அதோட நடுவில் தான் 3 நாள். அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக லீவு, அப்புறம் காலையில் சண்டே சர்ச்சு, குட் ஃப்ரைடே சர்ச். அதனால் 1.5 நாள் மட்டும் தான் படித்தேன். அப்போ எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, இன்னும் 1.5 நாளில் எப்படி படிக்கிறது. ஏன்னா 3 நாள் லீவுக்கு 1.5 நாள் தான் படித்தேன். அது ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா ஃபீவர் வந்துருச்சு, படிக்கவே இல்லை. 1.5 நாள் ஃபுல்லாக படிக்கல, 1.5 நாள் மட்டும் தான் கையில் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் ஏசப்பா ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸாம் ஏசப்பாவோட துணையால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் எக்ஸாம் எழுதினேன். ஒரு கொஸ்டினும் எழுதும் போது ஏசப்பா இதை பார்த்துக்கொள்ளுங்க, எந்த தப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு மார்க் கம்மியாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் எழுதினேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக ஓகே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசல்ட், அதுக்கு திருப்பி பயம் வந்துச்சு. ஏன்னா கிட்ட நெருங்க என்ன ரிசல்ட் வருமோ. ஏன்னா 3rd ரிவிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி தான், மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 400 கூட வரலன்னா ரொம்ப எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நானே அவ்வளோ வைக்கல, என்னை விட அவங்க நிறைய மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க அவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அது வேற எனக்கு இன்னும் பயம் கிரியேட் ஆயிடுச்சு. சரி அவங்களோட மனசும் இது பண்ணிடக்கூடாது, அவங்க ஓகே நம்ம இது ரொம்ப படிக்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் டெய்லியும் அந்த ரிசல்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரிசல்ட்டுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி செம பயமாயிடுச்சு, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அவ்வளோ பயம் எனக்கு. 3rd ரிவிஷன் வரைக்கும் இவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேனே, திடீர்னு பப்ளிக்கில் எப்படி அதிகமாக வரும். ஸோ அதனால ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா பயப்படாத, கண்டிப்பாக நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 9:30க்கு போகணுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மார்க் மேக்ஸில் தான் எடுத்திருந்தேன். மேக்ஸில் 95. என்னாலே என்ன நம்ப முடியல. ஏன்னா ரிவிஷன் வரைக்கும் 60 70 எடுத்திருந்தேன். நான் பப்ளிக்கில் 95 எடுத்தேன். டோட்டல் அப்படியே 350 இருந்த என் டோட்டல் பப்ளிக்கில் அப்படியே 446 டபுள் ஆயிடுச்சு. இதுக்காக நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். எழுந்து நின்று உற்சாகமா தட்டலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க நிற்கிறோ,
தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கு? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டது. ஆமே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டது. ஆராதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே கூடும். ஆமென். நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. நாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு கையுமே அடித்தால் தான் ஓசை வரும். அப்படித்தானே? ரெண்டு கை அடிச்சா, ஒரு கை அடிச்சா அரைதான் விழும் இல்லையா? ஒரு கை அடிச்சா அரைதான் விழும், ரெண்டு கை எடுத்தா ஓசை தான் விழும். அப்போ தேவன் வாழ்க்கையில சில விஷயம் செய்கிறாரு, நாமும் சில விஷயத்தை அவரோடு சேர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போனா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இங்க காரியத்தை பார்க்கலாம். மார்க் 5 அதிகாரம் 25 27 சில வசனத்தை நான் பார்க்கும்போது நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் எத்தனை வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை போதும். ஹல்லேலூயா. நீங்க பாக்குறோம் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை, உதிரப்போக்குள்ள ஸ்திரீயை நான் பார்க்கலாம். எவ்வளோ டாக்டர் எல்லாம் என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட கொஞ்சம் கூட சரியில்லை, நாள்கள் மோசமாயிக்கொண்டேதான் போகுது தவிர சற்றேன்னு சுகம் இல்லை. அப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த மகளுக்கு. இதுல 12 வருஷமா இந்த பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கா. சில ஆட்களுக்கு பல வருஷங்கள், சில பிரச்சனைகள் சில மாதங்கள் இருக்கும், சில 1 வருஷங்கள் இருக்கும், 2 வருஷங்கள் இருக்கும். ஆனா சில ஆட்களுக்கு சில பிரச்சனைகள் பல வருஷங்களா இருக்கிறது. இந்த மகளுக்கு 12 வருஷமாய் தீராத வியாதி பலவீனங்கள். அப்ப ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டு என்ன பண்ணா, இவள் போய் என்ன பண்ணா, ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பிரயாசப்பட்டு தேடினான். ஹல்லேலூயா. இயேசுவை தேடினான். கேள்விப்படுறோம், ஆனா நாம் தேடுறோமா? நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேகர் வந்து நம்ம வாயில சொல்றோம், என்ன சொல்றோம், நாங்க போகணும், அது செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், டைமுக்கு சர்ச்சுக்கு போகணும், டைமுக்கு எல்லாம் பிரேயருக்கெல்லாம் போகணும், எல்லாத்துலயும் அட்டன் பண்ணணும்னு சொல்றோம். தேவனை நேசிக்கிறேன், அது பண்றேன், ஆண்டவர் கொடுக்கிறேன், அதெல்லாம் சொல்றோம். ஆனா இந்த பெரும்பாடு சொல்லி சொல்லுது மாத்திரமில்ல, போய் என்ன பண்ணா, போய் பார்த்தாள், போய் நடந்தாள். அப்ப வாழ்க்கையில் நமக்கு ஏன் சில பிரச்சனைகள் இன்னும் போக மாட்டேதுன்னா, நாம் நிறைய பேர் சொல்லுகிறவர்களாகவே இருக்கிறோமே தவிர சொல்லுவதை செய்கிற நிலைமைக்கு நாம் போக முடியல. ஆமென். சொல்லுகிறோம், ஆனா செய்வதற்கு நாம கஷ்டமா இருக்கு. ஆண்டு ஆசீர்வாருங்க, ஓகே நல்லதான், ஆண்டு உதவி செய்வாருங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் போய் செய்கிறோமா? ஜோம்னா பிரச்சனை மாறுங்க, ஓகேதான், ஜோம் பண்றோமா?
ஃபாஸ்டிங் பேர் வச்சிருக்கிறோம். எத்தனை வந்தீங்க ஃபாஸ்டிங் பேருக்கு? கம்மியா வந்திருக்கீங்க. ஆமென். பைபிள் படிச்சா நம்மோடு பேசுவார் அப்படின்னு தெரியும். பைபிள் ஒழுங்கா கிரமமா படிக்கிறோமா? தேவனை சபைக்கு போகும்போது, தேவனை ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறும். ஆமென். நம்ம ஆராதிக்க 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 தேவ ஆராதனை பிரியப்படும் தேவன். அவர் ஆராதனையில அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவன். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க அவரை ஆராதித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் நீங்க என்ன பண்ணலாம்? மகிழ்ச்சி படுத்தலாம். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனையில ராஜாக்கள் காலத்துல பண்ணுவாங்க. புலவர்களுக்கு ஏதாவது தேவைன்னா போய் என்ன பண்ணுவாங்க? புலவர்கள் போய் ராஜாவை புகழ்ந்து பாடுவாங்க. ராஜாவே நீங்க வாழுங்க, நீ அவ்வளவு பெரிய கொடைவள்ளல், நீ பெரிய வீரன் அப்படிலாம் பாடும்போது அந்த ராஜாவுடைய இருதயம் மகிழ்ந்து என்ன பண்ணுவாங்க? 100 பொற்காசுகள் 200 பொற்காசுகள் அவங்களுக்கு இனாமா கொடுப்பாங்க. ஏன்னு கிடைச்சதுன்னா அவங்க இருதயம் மகிழ்ந்து குளிர்ந்து என்ன பண்ணாங்க? அவன் கொடுக்குறாங்க. அப்ப ஆராதனை இல்லாம தேவன் பிரியப்படுகிறாரு. நம்ம ஆராதிக்க 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 தேவன் துதிக்க 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 தான் நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லேலூயா மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். துதிப்பு நல்லது. அப்புறம் துதிக்கிறோமானா நம்ம ஆண்டவர் சரியான துதிக்கிறது செலவில் இல்லை. ஆனா எல்லாம் தெரியுது. தேவன் எல்லாம் பிரச்சனையை மாத்துவா, தேவன் கஷ்டத்தை மாத்தும் தெரியுது. ஆனாலும் நாம் போகிறதுக்கு நாம் என்ன பண்றோம்? தயங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போனா இவங்க சொல்லுது மாத்திரமல்ல, வாயினா சொல்லுது மாத்திரமல்ல, போய் சொல்லும் செயலும் ரெண்டுமே எங்க மீட் பண்ணுதோ அங்கதான் அற்புதம் உங்க வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. எது மீட் ஆகணும்? சொல்லும் செயலும் ரெண்டுமே மீட்டார இடத்துல தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம சொல்லுவர்களா மாத்திரம் இல்ல, என்ன இருக்கணும்? செய்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் முதலாவதாக. ஆமென். இந்த மகள் வாழ்க்கையில் பிரச்சனை மாறுவதற்கு ஆண்டு பத்தி சொன்னா மாத்திரமில்ல, போனா. அல்லேலூயா. ஆண்டு பார்க்கறதுக்கு போனா, தொடுவதற்கு போனால். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் தேவனை கிட்டி சேர்றதுக்கு போறோம், எந்த அளவுக்கு தேவனை கிட்டி சேர்றதுக்கு நாம் செயல்படுகிறோம் முக்கியம். ஆமென். சொல்வதை காட்டிலும் செயல்படுவதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்லுவாரு, 2 பிள்ளை இருந்தா மூத்தவங்கிட்ட வயலுக்கு போன்னு சொல்லும் போது என்ன பண்ண? வயலுக்கு அவன் வயல் என்ன பண்ண? அவன் ஃபர்ஸ்ட் பையனை சொன்னா, ஆமா போறேன்னா. 2ஆவது பையன் போக மாட்டேன்னா. ஆனா கடைசி யார் போனதுன்னா, யார் போக மாட்டேன்னு சொன்னதான் என்ன பண்ண? கடைசியில போனா. அப்போ சொல்லு இருக்கு, யார் ஆண்டு பாராட்டினார்னா, நான் போறேன்பான்னு சொல்லணும். நான் பாராட்டல, போனேன்னு சொன்னா கூட போன வேலை செஞ்ச பாத்தீங்களா, அவனு ஆண்டு பாராட்டினார். ஆமென். அப்ப நான் சொல்லுவதை காட்டிலும் யாரு செய்யறாங்களோ அவர்களை தான் தேவன் பாராட்டுகிறாரு. ஆமென். ஜெபிக்கணுங்க அப்படி சொல்றதை காட்டிலும் ஜெபிக்கிறவர்களை தேவன் பாராட்டுகிறார், தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். பைபிள் படிக்கணுங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு 10 அதிகாரம் படிக்கணுங்க, 10 அதிகாரம் படிச்சாதான் சூப்பருங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு அதிகாரம் படிக்கிறவர்கள் தேவன் என்ன பண்றாரு? மெச்சி கொள்கிறார். இவர் எத்தனை அதிகாரம்? இவரு 10 அதிகாரம் படிக்கணும். இவர் ஒரு அதிகாரம் படிச்சுட்டாரு. இது பெருசு. 10 பேர் ஒண்ணு பெருசா? இங்க ஒண்ணுதான் பெருசு இல்லையா? அவன் வாயிலே சொல்லுகிறான், ஆனா பண்ணல. ஆனா ஒரு அதிகாரம் படிச்ச பாத்தீங்களா, அதை தேவன் பார்க்கிறார். ஆமென். அப்போ சொல்லுதை காட்டிலும் செய்கிறது நல்லது. அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா, 2வது தேவனை பார்க்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணும்? சொல்லுது மாத்திரமல்ல, செயல்பட்டான். 2வது தேவனை பார்க்க பிரயாசப்பட வேண்டும், ரிஸ்க் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மகள் ரிஸ்க் எடுத்தான். எப்படின்னா, இது மாதிரி இருக்கிற சமயத்துல யாரும் வெளியே வரக்கூடாது. எல்லா கூட்டம் இருக்கிற இடத்துல வந்தா, தீட்டா இருக்கிற சமயத்துல வெளியில வந்தாங்கன்னா கல்லெறிஞ்சு அந்த பொண்ணை கொன்னுடுவாங்க. ஏன்னா வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். 12 வருஷம், எத்தனை வருஷமா? 12 வருஷமா அடைப்பட்டு கிடக்குறான். ஆண்டை பத்தி கேட்ட உடனே எப்படியாவது போய் என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணும்? எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எப்படியாவது என்ன பண்ணும்? சில விஷயத்தை பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு தேடு மாத்திரமல்ல, பிரயாசப்பட்டு அவரை தொட வேண்டும் என்று விரும்பினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சும்மா போகிற போக்கில் என்ன பண்ணல, செய்யல. பிளான் பண்ணி என்ன பண்ண? போய் ஆண்டவரை
பார்க்க வேண்டும். இப்ப நாமும் சும்மா சில விஷயங்கள்ல சும்மா போகிற போக்குல டைம் இருந்தா ஜெபம் பண்றேங்க, டைம் இருந்தா பைபிள் படிக்கிறேங்க, டைம் இருந்தா சர்ச்சுக்கு போறேங்க, டைம் இருந்தா பண்றேங்க, டைம் இல்ல. இவர்கள் அது போகிறதுக்கு ரிஸ்க் எடுத்தான். அல்ல என்ன பண்ணா? ரிஸ்க் எடுத்தா. நான் வாழ்க்கையில பிரயாசப்படுறோமா, ஆண்டவருக்கா எதையும் இழக்கிறோமா? இந்த மகள் இவர் வந்து ஆண்டு தொடுது முன்னாடி யாரா பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாரும் கல்ல இருந்து கொண்டுடுவாங்க. யார? அந்த பெரும்பாடு ஒழிய ஸ்திரீ, தீட்டான ஒரு மகள் இது மாதிரி இருக்கு. ஆண்கள் இருக்கிற இடத்துல, பொதுவான இடத்துல, பொதுவான கூட்டத்துல வர இப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னா கிட்ட 2000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்போ வரக்கூடாது இருந்தால் கூட இவ என்ன பண்ணா? ரிஸ்க் எடுத்தா. அல்லேலூயா. ஏன் ரிஸ்க் எடுத்தா? அவன் அற்புதத்து மேல கூட்டம் இருக்கும் தெரியும். ஆண்டு எப்பவுமே கூட்டம் இருக்கும், பயங்கரமா ஆட்கள் இருப்பாங்க. ஆனா கூட இவளுக்கு இருக்கிற அந்த வியாதியின் கொடுமை, பிரச்சனை, அற்புதம் வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அநேகரால் ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், எல்லாருமே வியாதியஸ்தி, எல்லாருமே இவங்க என்ன பண்ணுவாங்க? தரக்குறவா பாக்குறது, பேசி ஒதுக்கி வைக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு போனா கூப்பிடுறது இல்ல, எந்த விஷயத்துக்குமே என்ன பண்ணல, அவங்கள எதுவுமே செய்யுது. அவமானங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு இவளை தூண்டி விட்டுடுச்சு. நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய அவமானங்கள் இருக்குது. நிறைய பேர் நமக்கு என்ன பண்றாங்க? அவமானத்தை சொல்றாங்க. நம்ம பேர் என்ன பண்ண ஒரு மாதிரி தரக்குறவா பாக்குறாங்க. நிறைய பேர் இப்ப நம்முடைய வந்து உதாசனப்படுத்துறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாங்க? ஒரு பொருட்டா என்றது இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க தேவனை தேடி போய் பிரயாசப்பட்டு போனீங்கன்னா தேவன் வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி போடுறதுக்கு நல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இங்க வந்து அற்புதம் சீக்கிரமா அவனுக்கு கிடைக்கல. தன் உயிரை பணைய வைத்து கொண்டுதான் என்ன பண்ண போனா. இப்ப சர்ச்சு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் உயிரை பணைய வச்சு வந்திருக்கீங்க? இங்க யாருமே உயிரை பணைய வச்சுட்டு வரல. எல்லாம் ஜாலியா காலைல எழுந்து சரி நான் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு பிஸ்கட் ஒன்று சாப்பிட்டு வாமா போலாம், போலாம், பொறுமையா போலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, போலாம் அப்படின்னு அப்படியே வந்திருக்கு. ஆனா இவங்க அப்படி இல்லை, பிரயாசப்பட்டார். தேவனுக்காக பிரயாசப்படுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா எதுவுமே வந்துடாது. ஆமேன். நீங்க பிரயாசப்படுறதை தேவன் பார்க்கிறாரு. நீ தேவனுக்காக பிரயாசப்படுகிறத, தேவனுக்கு கஷ்டப்படுறத, தேவனுக்கு எந்த அளவுக்கு நீங்க நிக்கிறதை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வாத அளவு என்ன தெரியுமா? தேவனுக்காக நீ எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே ஆசீர்வாதம் தேடி வரும். ஆமேன். சும்மா எல்லாரும் ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்ண, சும்மா போன நானும் போனேன், சும்மா செஞ்சு நானும் செஞ்சு, எந்த ஒரு ரிஸ்கே எடுக்காம, எந்த ஒரு வலியும் இல்லாம, எந்த ஒரு பிரயாசமும் படாம, எந்த ஒரு கஷ்டமும் படாம சும்மா ஜெபம் பண்ணுங்க. ஃப்ரீயா இருந்தா ஜெபம் பண்ணலாம், ஃப்ரீயா இருந்தா பைபிள் படிக்கலாம், ஃப்ரீயா சர்ச்சுக்கு போலாம், ஃப்ரீயா இருந்தா பிரேயருக்கு போலாம், நம்ம எல்லாம் வசதியா இருந்தா போலாம். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன எதிர்பார்க்கல. போக முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், ஜெபிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், போனா ரொம்ப ரொம்ப நெருக்கம் கஷ்டம் அப்படின்னாலும் நம்ம போனா தேவனை தேடினா நம்ம அசிங்கப்படுவோம், மற்ற என்ன பண்ண நம்மள சொல்லுவாங்க. இப்படி பல நெருக்கத்தின் மத்தியில, டைம் இல்லாத மத்தியில, அந்த சமயத்துல யார் தேவனை தேடு என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பேர் ஆண்டுக்கு தெரியும். நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை தெரியும். என்ன போகிற பாதை யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அப்பயே நான் போறேன்னா அதனுடைய காரணம் தேவன் அல்ல, நீங்க தான். அல்லேலூயா. நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள், தேவனை விட்டு தூர போன சில விஷயங்கள், தேவனுக்கு பிரயாசப்படாமல் நம்ம வந்து ஏதோ ஏனோ தானோ கடவுளை கும்பிட்டு அந்த வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு தவிர தேவன் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனையை கொடுக்க அல்ல. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன பண்ற அந்த மகள், எப்படியாவது தேவனை பார்க்கணும், எப்படியாவது தேவனை தேடி போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இவரை தேடி என்ன பண்ணிச்சு போக ஆரம்பிச்சிச்சு. ஆமேன். அப்ப நாம் பிரயாசப்படணும். ரொம்ப லேசியா, ரொம்ப ஈஸியா அப்படி நினைக்க கூடாது. ஆமேன். ஃபாஸ்ட் வரீங்களா? கஷ்டம்தான், கஷ்டமா இருக்கும், வேலை சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கும்.
அதிகாலை போய் வரீங்களா, வாக்குத்த போய் வரீங்களா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கால் 4 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு எழுந்து கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துதான் தேவன் ஆசீர்வாதத்தை அளவு. ஆமென். அற்புத அளவு என்னன்னா, தேவனுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அதான் வாழ்க்கை அற்புதத்தின் அளவு. யாருக்குமே சீக்கிரம் வந்துடாது எதுவுமே. அல்லேலூயா. இப்போ ஒரு IAS IPS இருக்கிறாங்க, ஒரு டாக்டர் ஆக்குறாங்க, இன்ஜினியர் ஆக்குறாங்கன்னா, ஏன்னா அவங்க சின்ன வயசுல அவ்வளவா கஷ்டப்பட்டு கடினமாய் படித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்காங்க. அந்த படிப்பும் அந்த உழைப்பும் தியாகமும் தான் அவர்கள் இப்போது ஒரு போலீஸாகவோ ஒரு வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ நினைச்சு கொண்டு வந்தது. டைம் இருந்தா படிக்கலாம், டைம் இருந்தா ஸ்கூலுக்கு போலாம், சும்மா போர்டு ஸ்கூலுக்கு போலாம்ன்றவங்களை வைத்து அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. போர் அடிச்சா ஸ்கூலுக்கு போலாம், டைம் இருந்தா ஸ்கூலுக்கு போலாம், போர் எல்லாம் ரொம்ப போர் அடிச்சுன்னா புக் எடுத்து படிக்கலாம்னா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து இல்லை. சொன்னாங்கல்ல லின்சி, இதுல படிக்கவே இல்லைங்க, எங்க வீட்டுல யாருமே சரியா படிக்கல, நாங்க தான் பொண்ணு தான் படிக்க வச்சு பொண்ணு படிச்சு பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு, நல்ல மார்க் மேக்ஸ்ல. அப்ப ஏன்னா பிரயாசப்பட்டா இரவு 2 மணிக்கு எழுந்து படிக்க, எப்ப படிக்க பொண்ணு 2 மணிக்கு எது படிக்குதுங்க, 1 மணிக்கு எது படிக்குதுங்க, 3 மணிக்கு படிக்க. அது ரிசல்ட் தான் நீங்க பாக்குறீங்க. 8 மணிக்கு எழுந்து பார்க்கலாம், புக்கு தானே, பொறுமையா படிப்போம், டைம் இருந்தா போவோம், டைம் இருந்தா எழுத எக்ஸாம் எழுதுவோம். இப்படின்னு என்ன பண்ணா பாஸா கஷ்டம். அதே மாதிரிதான் நாமளும் டைம் இருந்தா ஜாப் பண்ணலாங்க, வேலையா முடிக்க இன்னும் வேலை, பொறுமையா போலாம், போலாம் போங்க, டிவியில விட்டுலாம், செஞ்சா செய்யலாம், பயப்படிச்சா என்ன பெரிய விஷயமா. இதோ கேலண்டர் நமக்கு இருக்குது, கேலண்டர் வாக்கு இருந்தா படிச்சுட்டு போலாம். சும்மா எழுந்தோன்னு ஆண்டவரே சோத்து ஜெபம் பண்ணா, என்ன ஜெபம் பண்ணீங்க, காலை எழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே சோத்திரப்பா நடத்துங்க, இவ்வளவு ஜெபமா, இதெல்லாம் பத்தாது. ஆமென். தேவனோடு பேசுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுக்காக பிரயாசப்படுறோம், படணும். அப்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏன்னு வரல, ஆசீர்வாத ஊற்று அடைக்கப்பட்டிருக்குது. ஏன் நமக்கு கஷ்டம்னா தேவனுக்காக நீங்க இன்னும் சரியா பிரயாசப்படவில்லை. அல்லேலூயா. பிரயாசப்பட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை மாறும். அப்ப நம்ம என்ன செய்யணும், கேள்விப்பட்ட நாம் என்ன பண்ணணும், செயல்படணும். செயல்படும் போது சில பிரயாசம் வரதா செய்யும். அல்லேலூயா. சில இங்க இந்த மகளுக்கு என்ன பிரயாசம்னா உயிர் போகிற பிரயாசம். இங்க யாரா பார்த்து அவமானம், கல்லறிவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாரும் தூக்கி என்ன பண்ண கல்லறிந்து என்ன பண்ண தரத்தை இழுத்து கொண்டு வீட்டுல கொண்டு போடுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு பிரயாசம். இதெல்லாத்தையும் சகிச்சு தாண்டிதான் இந்த மகன் என்ன பண்ணா ஆண்டவரை பார்க்க வேண்டும் போனால். நாம் எப்படிப்பட்ட பிரயாசத்தை படுகிறோம்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரயாசம் படுறோமா? இல்லையே. அல்லேலூயா. அப்போ அந்த இது எங்க இருக்கு, இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல 28ல பாத்தீங்கன்னா, கூட்டத்திற்குள்ளே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போய். அல்லேலூயா. பின்னாடி வந்து கூட்டத்தின் மத்தியில என்ன பண்ணாரு, அங்க என்ன பண்ணா தொட்டாள். ஆமென். அப்போ ஏன் நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தொடுறான்னா அவ்வளோ அவமானங்களை இந்த மகள் பெற்றிருக்கிறார். யாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கானா இந்த மகளால இந்த உயிர் வாழ்றதுக்கு பதில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்தல் வாழாமலே இருக்கலாம், பரவாயில்ல, ஒண்ணு போன அற்புதம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் சாகுறது, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணலாம். அப்படி ஆண்டவர் தேடி போறான். ஆண்டு அற்புதம் இருக்குது, எப்படியாவது ஆண்டு கிட்ட போய் அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், போயிடலாம். ஏன்னா இவ்வளோ நெருக்கம், நிந்தைகள், பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ கடினமா இருந்தா சரிதான், எவ்வளோ பிரச்சனை இருந்தா சரிதான், எவ்வளவோ போட்டோ இருந்தா சரிதான், எப்படியாவது நான் ஆண்டரை பார்த்துடணும்ன்ற ஒரு விடாப்பிடியான முயற்சி இந்த மகளை ஆண்டு கிட்ட கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. சாதாரணமா போகல, விடாப்பிடியாக போனா. ஆமென். உயிர் போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை தேடுவதற்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எதுவாலும் பரவாயில்ல, எப்படியாவது கர்த்தரை தேடுவேன் அப்படின்னு நம்ம போகிறவளை கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆமென். யார விடாமுயற்சி, விஸ்வரூப
வெற்றி. அல்லேலூயா. யார் விடாமுயற்சியோடு கர்த்தரை தேடுறாங்களோ அவர்களை கர்த்தர் பண்ணாரு காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். அப்ப நம்ம கர்த்தரை எப்படி தேடணும்? விடாமுயற்சி தேடணும். தேடுறோமா? தேடுகிறோமா? தேடுறீங்களாப்பா? கர்த்தரை விடாமுயற்சி தேடணும். எவ்வளவு சூழ்நிலையும் தேடணும். ஆனா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்கு. ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு நம்ம மனம் ஒத்து வர மாட்டேங்குது. பிரச்சனை இருக்குதா? இருக்கு. கஷ்டம் இருக்கா? இருக்கு. ஆனால் கர்த்தரை தேடுகிறதுல இவ்வளவு அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோமா? நம்ம கஷ்டம் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இதை பார்க்கலாமே. இது நிறைய கஷ்டம் இருக்கு, தேவை இருக்குது, வியாதி இருக்குது இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் பேரு வந்தீங்களா? கஷ்டம் இருக்கா? இருக்கு. ஆண்டு சமூகத்தை வரும்போது கஷ்டம் மாறுமா? மாறும். தேவ சமூக ஜெபம் பண்ணா பிரச்சனை மாறுமா? தெரியுது. பிரச்சனை மாறும் தெரியுது. செயல்பட்டமா? செயல்படல. அவமானங்கள் இருக்குதா? இருக்கு. நிந்தைகள் இருக்கா? இருக்குது. ஆனா நாம் கர்த்தரை தேடி வந்தோமா? இல்ல. அல்லேலூயா. நமக்கு யாராவது ஒரு 10,000 தராங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகா என்ன பண்ணுவோம்? போயிட்டு என்ன பண்ணுவோம்? அழகா போயிட்டு நிப்போம். எதுக்கு? 10,000 வாங்குறது நிப்போம். சர்ச்சுக்கு வந்தா ஜெபம் பண்ணா ஆண்டு தருவாருன்னு சொன்னா அது நம்புறது இல்ல. என்னப்பா அப்போ ஒரு வட்டிக்காரன் நம்புறது கட்டில ஆண்டவர் அவ்வளவு சீப்பா போயிட்டாரா? அப்ப யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணா சரியாவும் தெரியுது, என்ன ஜெபம் பண்றது இல்ல. வேதத்தை ஆராய்ச்சி படிச்சா பிரச்சனைகள் மாறும் தெரியுது, என்ன பண்றது இல்ல. தேவ ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டுக்கு வந்து எல்லாம் வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி வரணும். இது சின்ன இந்த மகள் தன் உயிருக்கு ரிஸ்க் எடுத்தா நம்ம சின்ன ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கே நமக்கு தயங்குறோம், யோசிக்கிறோம். நான் வீட்டுல சும்மா இருந்தா கூட வேற வேலை செய்கிறோம், விடுப்பா அப்படின்றோம். அதே வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து அந்த வேலை இருக்கு, இந்த வேலைக்கு வாப்பான்னு சொன்னா அதுக்கு போறோம். ஆனா வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்கு, வாக்குத்த பிரேயர் இருக்கு, நீங்க வாங்க நம்ம ஆராதிக்கலாம், கர்த்தர் ஜெபம் பண்ணலாம் சொன்னா அதுக்கு வந்து யோசிக்கிறோம். நீ யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை யாராவது வந்து 11 மணிக்கு ஒரு வேலை இருக்குப்பா வந்தானா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா சொன்னா நீங்க என்ன போவீங்க? போக மாட்டீங்களா? கண்டிப்பா போவீங்க. போவீங்களா? வீட்டுல இருக்கீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க, முடிக்கலன்னு வச்சுங்களேன் 1500 கிடைக்குது. இதே பாஸ்ட் 4 மணி வெள்ளிக்கிழமை வீட்டுல இருந்தா வாப்பா பிரேயர் இருக்குன்னா, இல்ல பாஸ்டர் வீட்டுல வேலை இருக்குது. அப்ப 1500 இருக்கும்போது அது வேலை ஒண்ணு இல்ல. பிரேயர் வரும்போது அது வேலை பெரு. அப்போ நாம் நம்முடைய இதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது எந்த வேலை இல்லாட்ட போர் அடிக்கும் போது அல்ல, சில பிரயாசப்பட்டு நீங்க போக தேவன் பார்க்கிறார். அன்பின் பிரயாசம் மறந்து போக தேவ அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த சின்ன 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 பிரயாசங்கள் தான் வாழ்க்கையில ஒரு மகுடமாய் வந்து முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன பிரயாசங்கள் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். இங்க அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் சோம்பேறியே இல்ல, என்ன பண்ணா போனால். அல்லேலூயா. அப்ப நாம் சோம்பேறி இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும்? போக பிரயாசப்பட்டு போகணும். ஆமென். ஒரு என்னாச்சுன்னா ஒருத்தனா பண்ணா தேடிட்டு இருக்கிறான் ஒரு வழி. அப்போ கேட்ட ஒருத்தர் வழியில என்னப்பா தேடினுக்கிற? இல்ல சார் ஒரு 500 நோட்டு தொலைச்சிட்டேன் சார், எங்கன்னு காண தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, எங்க தொலைச்சப்பா? அங்க தொலைச்சு சார்னா. எங்க தொலைச்சான்? தூரத்துல காட்டுறான், அங்க தொலைச்சுக்கிறான். அப்ப கேட்டாரு, அங்க தொலைச்சிட்டு இங்க ஏன்பா தேடுறேன்னு கேட்டார். எங்க தொலைச்சிட்டு? அங்க தொலைச்சிட்டு இங்கேயே தேடுறேன்னா அவன் சொன்னா, அங்க வெயிலா இருக்கு அதனால இங்க தணலா இருக்குது, தணலை தேடின்னு இருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு கிடைக்குமா? அங்க தேடலையா? அங்க என்ன இருக்குது? அங்க தேடுக்கு பிரயாசப்படணும். அங்க வெயிலா இருக்கு, தொலைச்ச இடம் வெயில், தேடுற இடம் மர நிழல். அவனுக்கு கிடைக்குமா?
சத்தியமா அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தேடல கேட்டா, அங்க தேடா வெயிலுங்க, ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப கஷ்டமா இருக்குது, தூத்தம். ஆனா அங்க தேடாம தனலா ஜாலியா இருக்குது இங்க தேடுறேன்னா, அதே மாதிரிதான் நீ நல்லா இருக்கும் போதல்லப்பா கொஞ்சம் பிரியாண்டுக்கா சில பிரயாசப்பட்டாதான் உன் வாழ்க்கையில கிடைக்கும். ஆமேன். நீங்க பிரயாசப்படாம சொகுசா கிடைக்குதுன்னு நினைச்சா அது உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த மகளை மாதிரி கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். யாருக்காக பிரயாசப்படணும்? யாருக்காக? சூப்பர். ஹல்லேலூயா. நான் கத்திருக்கான்னு நினைச்சு சொல்லும் பார்த்தேன், எல்லாம் தெளிவா இருக்கு. தெளிவா தான் இருக்கீங்க, ஆனா சொல் பேச்சு தான் கேட்க மாட்டேங்க. கத்திற்காக பிரயாசப்படலப்பா, உங்களுக்காக பிரயாசப்படுறீங்க. நீங்க போகிறது அல்ல, ஜெபம் பண்றது, கஷ்டப்படுறதுல உங்களுக்காக தான். அல்ல, கத்திற்காக இல்ல. ஆமென். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க தொடும்போது 29 பாத்தீங்கன்னா, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து ஆமென். போதும். ஹல்லேலூயா. 29 பாத்தீங்கன்னா அது போட்டிருக்கோம். திருப்பி படிக்கலாமா? உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று உடனே. ஹல்லேலூயா. என்ன சொன்னோம்? உடனே. உடனே. முக்கியமா உடனே. ஹல்லேலூயா. உடனே. அற்புதம் எப்படி நடக்கும்? உடனே, இம்மிடியேட்டா அற்புதம் வாழ்க்கையில உண்டு. ஆமென். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தை உணர்ந்தாள். ஹல்லேலூயா. என்ன பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, அவள் உணர்ந்தாள். நான் சுகம் அடைந்ததை என்ன பண்ணாவ? உணர்ந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடும் போது உடனே நீங்க நன்மை பெற்றுக்கொண்டதை உணர்வீங்க. எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு? சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா, இவ்வளோ வருஷம் 12 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டனே, நிந்தையா இருந்தனே, இவ்வளவு அவமானப்பட்டனே, இவ்வளவு வலியை சுமந்தனே, எவ்வளவு பிரச்சனை சுமந்தனே அப்படின்னு அதுக்கு நடக்கும் போது அவ்வளவு ஆனந்த சந்தோஷம் அடைந்தாள். யாரு? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. அப்ப தேவனை தேடும் போது இவ்வளோ வருஷம் நடக்காத விஷயங்கள் உடனே நடக்கும். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, உடனே அற்புதம் நடக்கும். உடனே நடக்கும். பக்க சொல்லுங்க, உடனே நடக்கும். சிரிச்சுனே சொல்லுங்க, ஹல்லேலூயா. உடனே அற்புதம் நடக்கும். என்ன சால்மனையா? உடனே அற்புதம் நடக்குமா? நடக்குமாயா? நடக்கும். விசுவாசமாயா? நடக்குமையா? நடக்கும். உடனே நடக்கும். என்ன வினோத்தே? அற்புதம் என்ன சுத்தி சிஸ்டர்? அது நடக்குமா? அற்புதம் உடனே நடக்கும். அது மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை மகிழ்ச்சி படுத்த விரும்புகிறார். இந்த மகிழ்ச்சி உள்ள இருந்து வெளியே. அப்போ உங்க அற்புதம் நடக்குதுன்னா உங்க மகிழ்ச்சி என்ன பண்ணுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறாரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா இவ ஜெபிக்கல, அவரும் ஜெபிக்கல, இயேசு கிறிஸ்துவும் பேசல, தூக்கியும் விடல, இயேசுவை என்ன பண்ணல, இயேசுல தொடவும் செய்யல. மத்த அற்புதம் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும். ஆண்டவர் எழுந்திரு, ஜெபம் பண்ற, எழுந்திருன்னு ஆபிரகாம் பிள்ளை எழுந்திரு அப்படின்னு. சில டைம் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. யாரு? அண்ணால் ஜெபம் பண்ணுவேன், அண்ணன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குற அப்படின்னு. இங்க அப்படி ஜெபம் பண்றதும் என்ன இங்க இல்ல. ரெண்டாவது பேசவும் இல்லை. ஆண்டவரும் பேசல, இவரும் பேசல. எனக்கு இந்த பண்டிகை இந்த சாப்பாடை பண்ணீங்களே சாப்பிடுமே அது மாதிரி கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மா பேச மாதிரியும் பேசல. அதுக்கப்புறம் ஆண்டு தூக்கி என்ன பண்ணல, விடல. அதுக்கப்புறம் இயேசுவும் தொடவும் இல்லை. ஆனா கூட அவருடைய பிரயாசம் தேவனிடமிருந்து அற்புதத்தை கொண்டு வந்தது. அது அவளுக்கு தகுதியாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கரந்தட்டலாமா? ஹல்லேலூயா. இவ ஜெபம் பண்ணல, இவ எதுவும் கேட்கல. ஆனா உள்ள பிரயாசம் பட்ட பிரயாசங்கள், தேவனுக்காப்பட்ட தியாகங்கள், தேவனுக்கு மரித்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல. எப்படி யார் சொன்னது? சொன்னார்ல, சத்தாலும் சாகுறேன், நான் என்ன பண்ண போறேன்? சூச அரமனை ஜெபம் பண்றான், சத்தாலும் சாகுறமே பார்க்க ராஜா வேணா. அது மாதிரி சத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்க்க போறேன், நிந்தையானாலும் பரவாயில்ல பார்க்க. அதுவே இவளுக்கு அற்புதத்திற்கு போதுமானதா இருந்தது. ஆமென். நாம் படுற பிரயாசங்கள், நாம் படுகிற தேவனுக்காக படுகிற ஒவ்வொரு தியாகங்கள், தேவனுக்காக படுகிற ஒவ்வொரு மனப்பிரயாசங்கள், இதுவே நம் அற்புதத்துக்கு போதுமானதா இருக்கும். ஒரு ஜெபிக்க முடியல,
ஆனால் ஜெபம் பண்ணல, மனதுக்குள்ளே குமர்றா. அந்த குமர்ல பார்த்து தான் ஏலி சொல்றாரு, நீ போமா, அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துட்டார். அது உள்ள குமரல், அது ஏக்கம், அந்த நெருக்கம், இதெல்லாம் அந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு வாய் திறந்து பேசல. அது ஆண்டனுடைய ஆடையோட ஓரத்து தொங்கல தொட்டா அங்கிருந்து வல்லமை இறங்கி வந்தது. ஜெபம் பண்ணல, எதுவுமே செய்யல. ஆனாலும் அற்புதத்தை எது கொண்டு வந்து தெரியுமா? அவள் பட்ட பிரயாசங்கள். அல்லையா, தேவனுக்கு பிரயாசப்படுறீங்களா? நிச்சயமா வாழ்க்கை அற்புதம் வரும். ஆமேன். நீங்க பிரேயருக்கு வரீங்களே, ஜெபம் பண்றீங்களே, அது இல்ல விஷயம். நீங்க ஜெபம் பண்ற ஆண்டு சர்ச்சுக்கு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்லயோ ஒரு வேற பிரேயர்லயோ எதையா கூட்டத்துக்கு ஜெபம் பண்றீங்கல்ல, அது ஜெபம் பண்றதுல முக்கியம். அது ஜெபம் பண்றதுக்கு வரீங்க பாத்தீங்களா, அதான் முக்கியம். அல்லேலூயா. ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, ரெண்டாவது. ஆனாலும் ஜெபம் பண்றதுக்கு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், ஆண்டவரை ஜெபிக்க தெரியலனா கூட அந்த கஷ்டப்பட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த பிரயாசமே இங்க ஆண்டவரே சொல்லும் போது நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ண வேண்டாம். அந்த பிரயாசமே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரதுக்கு போதுமான சக்தி உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு புதிய விஷயம் கத்துக் கொடுக்கிறேன். நீங்கள் படுற பிரயாசமே, அல்லேலூயா, தேவனை தேட வேண்டும் என்ற விருப்பமே, தேவனை நேசிக்க வேண்டிய விருப்பமே உங்க அற்புதத்திற்கு போதுமானதாய் உள்ளது. அல்லேலூயா. நீங்க ஒரு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணதுக்கு வேண்டாம். நீ ஆரம்பித்த உடனே, அல்லேலூயா, நீ ஆடைய உடனே தொட்ட மாத்திரத்திலே நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்கும் பொழுது உங்க வாழ்க்கை அற்புத தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க வந்தாலே போதும். ஆமென். நீங்க வந்தாலே, அப்ப எதை பார்க்கிறாருன்னா, நீங்கள் பண்ற பிரயாசத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ரொம்ப பிரயாசப்பட்டீங்கன்னா ரொம்ப நன்மை. பக்கத்துல வீடு இருக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நன்மை. தூரத்துல வீடு இருக்குது வந்தீங்கன்னா அதிக நன்மை. பக்கத்துல இருந்து வரலனா ஆண்டுடைய கோபம் அதிகம், தூரத்துல இருந்து வரலனா ஆண்டுடைய கோபம் கொஞ்சம் கம்மி. பக்கத்துல இருந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அல்லேலூயா. எப்படி நன்மை வீட்டுல இருக்கும்போது நீங்க அந்த பிரயாச தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க பிரயாசத்தை தேவன் நிச்சயமாகவே பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பிரயாசம் வாழ்க்கையில நன்மை கொண்டு வரும். ஆமென். 5:30 பாத்தீங்கன்னா பார்க்கும்போது உடனே அவரு ரியாக்ட் பண்றாரு. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். அல்லேலூயா. போதும். ஆமென். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதே தமக்குள் அறிந்து, அவருக்குள்ள தெரியுது அந்த வல்லமை. அவரை இவர்கிட்ட பர்மிஷனே கேட்கல. அந்த வல்லமை தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆண்டு ஃபீல் பண்றாரு, என்கிட்ட வல்லமை போயிருக்குன்றார். எப்படி போயிடுச்சுன்றமோ, அந்த பிரயாசம் தேவனுடைய அனுமதி இல்லாமலேயே தேவன்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வெளியில போகிறதுக்கு அது ஏதுவா இருந்தது. அல்லேலூயா. தேவன் வல்லமை போயிருச்சே, யாரு நான் தொடரல, ஜெபம் பண்ணல, எதுவுமே கேட்கல, ஆனாலும் என்னிடத்து வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு, யாரு அப்படின்னு தேடுறார். அல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டுக்கா பண்ற பிரயாசங்கள், தேவனுக்கா பண்ண தியாகங்கள், நீங்க ஜெபம் பண்ற ஜெபங்கள், கண் விழிப்புகள், உபவாசங்கள், பிரயாசங்கள், நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அதை காணிக்க போறீங்களே, அது தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்து அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அந்த கண்ணீர்கள், எத்தனையோ சகிப்புத்தன்மை, எவ்வளோ வேர்வைகள். அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி நீங்க போடுற அந்த காணிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். ஏற்கனவே ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு 3000-4000 ஆயிடுச்சு.
நான் நினச்சேன் வந்து சரி இந்த வாட்டி அவங்க நிறைய செலவாயிடுச்சு, அவங்க ஆயிடுச்சு, அவங்க போடுறது டவுட்டு தான், போட மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன், போன மாதம் நினச்சேன். அப்புறம் நான் அந்த வாரம் போடல, அடுத்த வாரம் அவன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது நான் அதெல்லாம் அது போல வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். அவள் பேசினு இருக்கும்போது எப்பயும் ஒரு 1500 போடுவார் சம்பளம், 1500 தசவம் போடுவார். நான் போய் ஜெபம் பண்ணேன்னு சரி நீ எவ்வளோ பேசினு இருக்கும்போது அவரே சொன்னார், இன்க்ரிமெண்ட் பண்ணலண்ணா, இன்னும் கம்மியாக தான் இருக்குண்ணா, இது எவ்வளோ சம்பளம்? அப்போ சொன்னார் எனக்கு 14,500 சம்பளம் வருது அப்படின்னு. அவன் 14,500 சம்பளம், ஆனால் நியாயம் எப்படி போட்ட எவ்வளோ தான் போடணும்? 1450 தான் போடணும், ஆனால் அதிகமாக போடுறான். அப்போ எனக்கு யோசனை, சரி ஓகே இந்த வாட்டி, ஆனால் அந்த மாதம் போட்டான். அல்லையா? அப்போ 15,000 இருந்தாலும் 1450 இருந்தாலும் அது குடும்பத்துக்கே 15,000 தான் இருக்குது. ஆனால் அதில் டாக்டருக்கே 3000 இருந்து செலவானா கூட அது போட்டா பார்த்தீங்களா, அது தேவன் பார்க்குறார். அல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் சபையில் பெருக்கிறவங்க 1000 போடுறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அம்மா கூட அவங்க வேலையில் வீட்டு வேலை செஞ்சுட்டு அதில் 1000 போடுறது பெரிய விஷயம். இப்படி தேவன் நீங்க பண்ற பிரயாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. போன வாரம் விபிஎஸ் கூட என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா 500 கொடுத்தாங்க, ஒரு பேப்பர்ல மடிச்சு கொடுத்தாங்க 500 ரூபாயை. சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், நீங்களும் ரொம்ப கஷ்டம். இல்லை நான் கொடுக்கணும் ஆசையா இருந்தேன், கையில காசு இல்லை. அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு வீட்டு பெருக்கி துடைக்கணும், தொடச்சா வந்து ஒரு 500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, யார் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஐயோ சர்ச்சு காசு தேவைப்படுது, விபிஎஸ் காசு தேவைப்படுது, நம்ம என்ன பண்ணலாம், யாரோ எதுக்கு, நம்மளே போய் வீடை தொடச்சி பெருக்கினா கிடைக்கும் சொல்லிட்டு அந்த வீடை பெருச்சு தொடச்சி அந்த 500 ரூபாய் என்ன பண்ணாங்க, விபிஎஸ்க்கு கொடுத்தாங்க. அல்லையா? பேப்பர் மடிச்சு கொடுத்தாங்க. இன்னும் அந்த பேப்பர்ல 500 ரூபாய் என் பர்ஸ்ல தொடக்காமலே இருக்கு, அதெல்லாம் திறக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டு வேலை செஞ்சு வீட்டை பெருக்கி தொடச்சி அதில் வர 500 ரூபாயை அந்த பேப்பரும் மடிச்சு மடியே இருக்குது. அது அந்த ஏன்னா அவ்வளோ தியாகத்தோடு கண்ணீரோடு, யாருக்கோ தான் போய் தனக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தா கூட நான் போய் அந்த வீட்டு வேலையை செஞ்சு எல்லாத்தையும் கழுவி கூட்டினா 500 கிடைக்குமே சொல்லி அதை போட்டா பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அல்லேலூயா. இன்னும் 500 ரூபாய் அவன் கொடுத்த மாதிரியே பர்சல் இருக்குது. ஏன்னா அது திறக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, தைரியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இப்படி கொடுக்கிற தியாகத்தோடு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நானே இப்படி பார்க்கும்போது கடவுள் உங்களை என்ன பண்ண பார்க்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் பார்க்கிற பார்வை. கர்த்தர் நிச்சயமாகவே இதை நீங்க கொடுக்கிற அந்த 500 ரூபாயை பார்க்கல, அந்த 1000 ரூபாயை பார்க்கல, அந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி உழைப்ப பார்க்கிறார். எவ்வளவு உழைச்சிருக்காங்க, அதுக்காக எவ்வளவுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. இதுதான் முக்கியம், காசு முக்கியம் இல்லை. அதை நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஆனா அவர்கள் கொடுக்கிறது எனக்கு பெருசா தெரியுது. ஏனென்றால் அவங்க அதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியுது. அப்ப ஆண்டவர் நீங்க படுற பிரயாசத்தை எல்லாம் அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க 100 ரூபாய் கொடுத்தாலும் 50 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க எதை கொடுத்தாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து, அல்லேலூயா, அதை பார்க்கிற தேவன் உங்க தேவன். ஆமென். சாதா விட்டுற மாட்டார். உங்களை பார்க்கிற தேவன் உங்க தேவன். அல்லேலூயா. உங்களை ஆசிரிக்க தேவன் உங்கள் தேவன். இதை என்ன பண்ண எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றாருங்க, அது மாத்திரம் இல்ல, அவர் நன்மையை என்ன பாரு, தொட்டது யார் என்று பார்த்து யாருன்னு கவனிச்சு அந்த சாட்சியை அவர் எதிர்பார்க்கிறார். என்னை யார் தொட்டது, அற்புதம் என்ன போயிடுச்சே அப்படின்னு பார்த்து அந்த அற்புதத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவன் அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ லூக்கா 17 அதிகாரம், இப்போ உங்களுக்கு புரியும். 17 அதிகாரம் 12 19 படிக்கலாம். லூக்கா 17 12 19. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகமுள்ள மனிதர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன்
தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 10 பேர் குஷ்டரோகி வந்தாங்க, 10 பேர் சுகம் அடைச்சிச்சு. அதுல 9 பேர் வரல, ஒருத்தன் தான் வந்தாரு. ஆண்டு கேட்கிறார், 10 பேர் சுகம் அடைச்சிச்சே, மீ 9 பேர் எங்க கேட்கிறார்? வரலையா, நான் தான் வந்துக்கிறேன்றார். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுன்னா அதை மற்றவங்க சொல்லுவதற்கு, மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவன் செய்த அற்புதத்தை மூடி மறைச்சிட்டீங்கன்னா மீண்டும் அற்புதம் வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அல்லேலூயா. அப்ப தேவன் சின்ன சின்ன அற்புதத்தை செய்தாலும் அதை நீங்க சொல்லணும். ஆமென். அதை பார்க்கிறார், சின்ன சின்ன அற்புதத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நீங்கள் செய்கிறதை பார்க்கிற தேவன். அது மாத்திரமில்ல, அடுத்தது லூக்கா 8:39 கூட பாத்தீங்கன்னா, அதுல 8:39 இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். இயேசு அவனுக்கு செய்ததெல்லாம் போய் சொல்லுங்கன்றார். அப்போ வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை நீங்கள் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவரை பத்தி சொல்லணும். நீ இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீ உன் நண்பர்கள் மத்தியில ஆண்டவர் பத்தி என்ன பண்ண சொல்லணும். சின்ன சின்ன அற்புதம் சொல்லணும். சர்ச்சுக்கு போனேன்னு சொல்லணும், சர்ச்சுக்கு போன அற்புதம் நடந்துச்சுங்கன்னு சொல்லணும், பைபிள் மூலமா பேசினார்னு சொல்லணும். நீங்க வாய் திறக்கும் போது நீங்க சபைக்கு போறதை பத்தியும் அங்க மெசேஜை பத்தியும் நீங்க அவங்க சுவிசேஷம் சொல்ல வேணாம். நீங்க எங்க போகும்போதே, நான் சர்ச்சுக்கு போனேன்பா, நான் ஜெபம் பண்ணேன்பா, அவர் தொழுதம்பா, அற்புதம் செஞ்சாருப்பா, அவங்க மெசேஜ் கேட்டப்பா, நல்லா இருந்துச்சு, ஆண்டு ஏதாவது நீங்க ஆண்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்றீங்களா? சொல்றீங்களாப்பா? சைமன் சொல்றியாப்பா? அல்லேலூயா. பிரகாஷ் சொல்றியா? என்ன சொல்றியா? என்ன சொல்றீங்க? இப்போ ஆண்டு பத்தி ஆண்டு போய் சொல்றது இல்ல, அத சொல்லணும். ஆமென். எல்லா இடத்துலயும் தேவனை பத்தி நீங்க ஆண்டு ஏத்துக்க சொல்ல வேணாம். சர்ச்சுக்கு போனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நான் ஆண்டு ஜெபம் பண்ணேங்க, அவனோட பேசினாருங்க, நான் வந்து ஆண்டு துதிச்சேங்க, அவனோட பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டை பத்தி பேசிட்டே இருந்தா அவனுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி உருவாகும். என்ன அப்படியா பேசுவாரா, அற்புதம் நடந்துச்சா, சமாதானம் கிடைச்சா, இது நீங்க பேசிட்டே இருக்கணும்ன்ற ஆண்டவர். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க போய் என்ன, வீட்டுக்கு போய் திரும்ப போய் தேவனுக்கு செய்து எல்லாம் அறிவி என்று சொல்லி அனுப்பி விட்டார். அனுப்பிவிட்டு மாத்திரமல்ல, அந்தபடி அவன் போய் செய்தான். அதான் முக்கியம். நிறைய பேர் போறாங்க, ஆனா செய்யறது இல்ல. அப்ப நீங்க வீட்டுல என்ன பண்ணும், வேலை செய்யற இடத்துல, இருக்கிற இடத்துல, சொந்தக்கார மத்தியில, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வடை நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, நேத்துக்கு வந்து மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு, இதை சொல்லாம என்ன சொல்லணும்? ஆண்டு போய் சொல்லணும். ஆண்டு சர்ச்சுக்கு போனாங்க, ஆண்டு பேசினாரு, அற்புதம் செய்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, நான் பைபிள் படிச்சேன், தேவனோடு பேசினாரு, பைபிள் மூலம் பேசினாரு, நான் ஆராதனை பண்ணேன், தேவனை பண்ண மங்கியப்படுத்த, இப்படி ஆண்டு பத்தி உங்க அறிந்த வீட்டுல சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விரும்புகிறாரா? நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். எதை சொல்லணும்? ஆண்டை பத்தி சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க என்ன பண்ணாரு, இந்த இடத்துல மீண்டும் பெருமாள் சீட்டு வந்துடலாம். இங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் அற்புதம் பெற்றுக்கொண்டப்பா சொல்லு பண்றார். ஏன் அப்படின்னா, அற்புதத்தை சொன்னால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். சரித்திரம் சொல்றாங்க, அந்த 10 பேர்ல 9 பேர் யார் நன்மை செய்யாம போனாங்களோ, நன்றி சொல்லாம போனாங்களோ, மீண்டுமாக அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு. யார் சொன்னானோ அவனுக்கு குஷ்டரோகம் வரலன்னு சொல்லி ஆராய்ச்சி ஏற்கனவே அது எடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, அது ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஏன் வந்து அந்த ஒருத்தங்களுக்கு ஏன் குஷ்டரோகம் வரல தெரியுமா? ஏன் வரல?
நன்றி சொல்லும். வேற ஏன் வரலனா ஆண்டு சொல்ற உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்புல நன்மைய, சுகத்தை, ஆரோக்கியத்தை தக்க வைக்கிற வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த மகளை கூட ஆண்டு விட்டுருக்கலாம். ஏன் விடல அப்படின்னா, இந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைக்கல அப்படின்னா மீண்டுமாக பிசாசு அதே வியாதிய அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிடைச்சாதான் பெற்றுக்கொண்ட நன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆமீன். எங்களை அற்புதம் பண்றாரோ அங்கெல்லாம் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், மகளை பார்த்து 30 நாள் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்றார். அவனுக்கு சொல்றாரு, அத ஒரு குஷ்டோகி சொல்றாரு, நீ என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அந்த மகனை வந்து நீ என்ன பண்ண, ரட்சிக்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். அப்ப ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. எது முக்கியம்? ஆமே. ரட்சிப்பு இல்லைன்னா நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையும் இழந்து போயிடுவீங்க, பெற்றுக்கொண்ட சுகத்தையும் இழந்து போயிடுவீங்க. அது முன்னாடி 33ல நீங்க பாத்தீங்கன்னா, 31ல பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டிருக்கோம். இங்க அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி, திரளான ஜனங்கள்லாம் வராங்களப்பா, ஆனா எப்படி உங்க தொட்டது யார் என்று கேக்குறாங்க. அதே மாதிரி சபைக்கு திரளான ஜனங்கள் வந்தா கூட யார் விசுவாசத்தோடு அற்புதம் நடக்கும் என்று யார் வார்த்தை கேட்கிறாங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அநேக தொடுறாங்க, அநேக இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க ஆண்டவரே, உங்க தொட்டது யாருன்னு கேக்குறீங்க. நானும் தொட்டேன், இவனும் தொட்டான், எல்லாரும் தொடுறாங்க. அப்படி எப்படி எல்லாரும் தொட்டிருக்கோம், எப்படி சொல்ல முடியும்னு சொல்லும்போது இல்லப்பா, யாரோ ஒருத்தங்க விசுவாசத்தோடு தொட்டாங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும் தொட்டாங்க. அவன் இங்க வந்தோடு தொட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வீட்டில் வரும்பொழுதே அற்புதம் நடக்கும், அதிர்ஷ்டம் நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு யார் வந்தாலோ, யார் வந்திருக்கிறா அங்க அற்புதம் நடந்திருக்கு. ஆமேன். அப்ப நீங்க சபைக்கு வரும்போது வீட்டுல இருந்தே வரணும். இன்னைக்கு என்ன அற்புதம் நடக்கும், இன்னைக்கு அதிர்ஷ்டம் நடக்கும், இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையை மாத்துவாரு, என் கஷ்டத்தை மாத்துவாருன்னு எங்கிருந்து வரணும்? வீட்டுல இருந்து என்ன பண்ணும், சொல்லிக்கிட்டே வரணும். ஆமேன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வீட்டுல இருந்தே சொல்லிட்டு வந்தா, நான் போவேன், அற்புதம் நடக்கும், அவன் தொடுவேன், அற்புதம் நடக்கும் சொல்லிக்கிட்டே வந்தால 1000 பேர் தொட்டாலும், 1000 பேர் கேட்டாலும், எவ்வளவு பேர் கூட்டமா இருந்தாலும் யாருக்கும் கிடைக்க அற்புதம் நடக்குதுன்னா எதிர்பார்ப்பு. ஆமேன். அந்த மகளோட எதிர்பார்ப்பு அற்புதத்தை கொண்டு வந்தது. நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குதா? இல்ல சபைக்கு சும்மா போயிட்டு வரீங்களா? சும்மா சர்ச்சுக்கு போனா கிடைக்காது. வரும்போதே இனி சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் இது குறைவு இருக்கு, நிறைவாக மாறும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த குறைவு இருக்கு, இது கஷ்டம் இருக்கு, இது மாறும். இனி வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்கு, வருத்தம் இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனாலும் என் வாழ்க்கை அது இல்லாம இருக்கு, அது சர்ச்சுக்கு போறதால மாறும்னு யார் வீட்டுல வரும்போதே சொல்லிட்டு வராங்களோ அவர்களுக்கு மாத்திரம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு அற்புதத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அல்லேலூயா. அப்ப எதிர்ப்பு எங்கதான் ஆரம்பிக்கணும்? எதிர்பார்ப்பு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். எங்கதான் ஆரம்பிக்கணும்? வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வீட்டுல இருந்து சீக்கிரம் கிளம்பணும். சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பி வரணும். அப்ப அற்புதம் நடக்கும். 33 படிக்கலாம். 4 சொல்றேன். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். வேதனை நீங்கி இனி உனக்கு வேதனை என்ன பண்ணுது இல்ல. அல்லேலூயா. பக்க சொல்லாம இனி உனக்கு வேதனை இல்ல. யாருக்கு இல்ல? வீட்டுல இருந்தே வரணும். எப்படி வரணும்? இன்னைக்கு வீட்டுக்கு சர்ச்சுக்கு போறேன், இனி எனக்கு கஷ்டம் இல்ல, என் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படி சொல்லிட்டு வரணும். வீட்டுல சண்டை போட்டு வரக்கூடாது. வீட்டுல கிளம்பும்போதே சண்டை, சச்சரவு, அடி பிடி புடிச்சு, அது நீயால லேட்டு, என்ன லேட்டு, நீ தான் லேட் பண்ணிட்ட, நீ அதப்ப இப்படி இல்ல. சமாதானமா என்ன பண்ணும்? சந்தோஷமா அற்புதத்தை எதிர்பார்த்து வரும்போது அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அங்கதான் போட்டிருக்கு. இங்க வேதனை நீக்கி என்ன பண்ண சுகமாய்
இரு என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு வருது. ஹல்லேலூயா, ஆமீன். அப்ப நாம் எல்லா ஆண்டவர் எல்லாம் சொல்ல வேண்டும். நாமும் செய்த எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு சொல்லி சரிங்களா எல்லாம் சொல்லும் போது நம்மளே ஆசீர்வதிக்கிறாரு. கடைசியாக நமக்கு ரட்சிப்பும் கிடைக்கிறது. 34 அவரை நோக்கி, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்படிப்பட்ட அற்புதத்தை வாழ்க்கையில தேவன் செய்கிறாரு. அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்ன? முதல்ல நம்ம தேவனை தேடணும். ஆமீன். வாயிலேயே வடை சொல்லக்கூடாது இல்ல, வாயிலே வட்ட வட சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணும்? தேட வேண்டும். 2வது பிரயாசப்படணும். ஆமீன். நான் போவேன் ஜெபம் பண்ணுவேன் அது செய்வேன் இது செய்வேன் வாயிலே சொல்லாம நீங்க என்ன பண்ணணும்? சொல்றதை செயல்படுத்தி காட்டணும். செயல்படும் போது சில கஷ்டங்கள் வரும். நீ சர்ச்சுக்கு வரும்போது சில என்ன பண்ணும்? பெட்ரோல் ஊத்த வேண்டி இருக்கும், பஸ் காசு கொடுக்க வேண்டி இருக்கும், ஏதாவது செலவு பண்ண காணிக்கு கொடுக்க வேண்டி இருக்கும், ஏதாவது நீங்க பிரயாச திட்டு வாங்க வேண்டியிருக்கும், புருஷன்கிட்ட வீட்டுல மாமியார் கிட்ட ஏதாவது பிரச்சனை திட்டு வாங்க வேண்டியிருக்கும் போனதுக்கு. அதெல்லாம் அதுதான் அது நீ எந்த அளவு திட்டு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது பாக்கியம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுக்கு திட்டு வாங்கினீங்களோ, சர்ச்சுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அது உங்க பாக்கியம். கர்த்தர் நிமித்தமாக நீங்கள் துப்பப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டினா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? எதுக்காக? ஆண்டுக்கா யார் அடிக்கப்பட்டீங்கன்னா, ஆண்டுக்கா யாரை கேவலப்படுத்தப்பட்டீங்கன்னா நீ என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். அப்பா என் தேவனுக்காக என்ன பண்ண கஷ்டப்படுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சே, எனக்காக சிலுவை என்ன துப்பப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாரு, அந்த கடவுளுக்காக நான் அசிங்கப்படுவதற்கும் நான் இது காலை விட்டு கொடுப்பதற்கும் எனக்கு பாக்கியம் கிடைச்சிச்சே சொல்லி சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சந்தோஷப்படுறோமா? சந்தோஷப்படணும். அல்லையா. 3 என்ன சொன்னேன்? 3வது நாம் என்ன பண்ணோம்? அந்த மகிழ்ச்சியை உணரணும். அந்த எப்படி உணர்ந்தாலோ நீ ஆண்டவர் சேரும் போது மகிழ்ச்சியா ஆண்டவரே நன்றி பெருக்கோடு அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை என்ன பண்ணீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்த என்ன சொன்னேன்? 4வது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? சாட்சியாக சொல்லணும். ஆமென். எல்லாத்தையும் மூடி மறைச்சிடக்கூடாது. எப்படி முழு பூசணிக்காய் சோத்திரம் மறைக்கிற மாதிரி ஆண்டு செஞ்ச எல்லா நன்மையும் என்ன பண்ணது? மூடி மறைக்கூடாது. அது தேவன் வெளிப்படுத்தி சொல்றதுக்கு விரும்புகிறார். ஆமேன். அது கடைசியாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். ஆமேன். மத்த ஆண்டு பத்தி எல்லாரும் சொல்லணும், ஆண்டு அற்புதம் சொல்லணும். ஆண்டு எந்த வழியிலாவது ஆண்டு சொல்றதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஆமேன். எந்த வகையிலாவது ஆண்டு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிவெடுங்க. ஆண்டு பத்தி மற்றவங்களுக்கு ரட்சிப்பு சொல்ல வேணாம். நீங்க வாழ்க்கை சர்ச்சுக்கு போனாங்க, பைபிள் படிச்சங்க, ஜெபம் பண்ணாங்க, நல்லா அவன் விரும்பப்பட்டு கேட்டா சொல்லலாம். நீங்க சும்மா சொல்லிட்டே இருங்களேன். அதே மாதிரி உங்க வீட்டுல சின்ன ஃபங்க்ஷன் ஆகணும் வைங்க. பர்த்டே ஃபங்க்ஷன், எனக்கு 50 வயசு பரவாயில்ல வைங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதாவது 40 50 இல்ல எந்த ஃபங்க்ஷன் வீட்டுல வச்சு ஒரு ஜெப கூட்டம் மாதிரி வைங்க. வச்சு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன வாய்ப்பா அமையுங்க. அல்லேலூயா. இது வாய்ப்பா அமைச்சிங்கன்னா இப்படியா சுவிசேஷம் நான் சொல்லலாம். நீங்க எல்லார்ட்டையும் வீடு பக்கத்துல இருக்கிட்ட சொல்லலாம், காய்கறிகிட்ட சொல்லலாம். எப்படியாவது ஒரு வாய்ப்பு நீங்களே ஏற்படுத்துங்கன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. மீன் விற்கிறாங்க, எப்படி மீன் விற்கிறது ரஜினா வருவான், அது பிரச்சனை இல்லை. வேற வந்தாங்கன்னா ஆண்டு போய் சொல்ல, எப்பா எங்க ஆண்டு இப்படிதான் ஆச்சு, மீன் எல்லாம் பேதுருக்கு என்ன பண்ணாரு? மீன் பிடிக்க ஹெல்ப் பண்ண. அப்படியா ஹெல்ப் பண்ணும்? ஆமா, ஆண்டு மீன் ஹெல்ப் பண்ணுவாரு. பேதுரு ஒருத்தர் இருந்தாரு, மீனே கிடைக்கல, டக்குன்னு வலைய போட்டு மீன் கிடைச்சு. அப்படியா? ஆமா, அற்புதம் நடக்குதுங்க, பைபிள் இருக்கு. அப்படியா? அப்படி நம்புவோம். இத எப்படிலாம் யார் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க ஆண்டை போய் சொல்லணும். ஆண்டு விரும்புகிறாரு. அல்லேலூயா. காய் கடிக்கு எங்க போனாலுமே தேவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு ரெடியா இருங்க. அல்லேலூயா. சொல்றமா? வேலையிலேயே முக்கியம். அப்படி வேலையிலேயே முங்கி வேலையிலேயே எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு காசு கிடைக்கும், எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு போலானே பார்க்க கூடாது. அது சமயத்துல ஆண்டு செய்தி எப்படியா சொல்லலாமா? பஸ்ல போகும்போது சொல்லலாமா? பக்கத்துல யாருக்கு பார்க்கறது இருப்பான், என்ன பக்கத்துல என்ன கிருஷ்ணாங்க, சும்மா கேளுங்க, கிருஷ்ணான்னு கேளுங்க. இல்லையே, அப்படி இல்லை, பார்க்க முகத்துல அந்த கலை இருந்துச்சுங்க. அப்படியா இருந்துச்சு? ஆமாமா. கிறிஸ்துவ கலை இருக்குமா? கலை இருக்கதான் செய்யும். இயேசு கும்பிட்டு கலை. அப்படியா? ஆமா, நானும் அப்படிதாங்க இருந்தேன், வாழ்க்கை ஆண்டு நல்லா இருக்கு. அப்படியாங்க? இப்படி சின்ன சின்ன விஷயம் சொல்ல ஆரம்பிங்க.
அல்லேலூயா. மிஸ் கால் வந்து என்ன பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஆண்டு சொல்லுங்க, மிஸ் கால் வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணது யாருதான்? அவருதான். யாருங்க தெரிலங்க. அப்படியா, நான் பாஸ்டர் பேசுறேங்க, இல்ல நான் ஊழியக்காரன் பேசுறேங்க. ஆண்டை ஏத்துக்கிட்டீங்களா? அதிசயமா இருக்கு அவனுக்கு, என்னடா நம்மளும் மிஸ் கால் பண்ணி ஆண்டை ஏத்துக்கிட்டீங்க, இப்படி இருக்கிறாங்கன்ற பாஸ்டர் இருக்காங்க. மிஸ் கால் வந்தா போன்லயே ஆண்டு போய் சொல்றது, காட் பிளஸ் யூ, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அப்படியா, நீங்க யாருங்க? நான் அந்த ஊழியம் பண்றேங்க. நீங்க யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அவர் இல்லைங்க, ஆனா அவர் தெரியும், இயேசுவை தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதான் முக்கியம். அவர் தான் பரலோகம். இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எந்த வாய்ப்பு கிடைத்தாலுமே ஆண்டு போய் சொல்லுவதுக்கு நீ முயற்சி செய்யுங்க. நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். உங்க ஆசீர்வாதங்கள் நீங்க ஆண்டுக்காக படுற பிரயாசத்துல இருக்குது, நீ ஜெபத்துல இல்ல, பிரயாசத்துல இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஆண்டு எவ்வளவோ பண்றீங்களோ அந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? இல்ல எழுந்து ஜெபம் எல்லாம் ஜெபிக்கலாம். ஹalleluya ரிகரபதடதல ஷதர கரபதரியா. ஹalleluya ரிகரதடதல. ஆண்டவரே, நாங்க பிரயாச உதவி செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. தேவ நாம சொல்ல உதவி செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரே ஆண்டவரப்பா, சொல்லுவது மாத்திரம் இல்லப்பா, அவரை தேடி போக உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிரயாசத்தோடு உதவி செய்வீராக. மன மகிழ்ச்சியா சந்தோஷம் அனுபவிக்க சந்தோஷத்தோடு மகள் திரும்பி சென்றாலே அதே போல சந்தோஷம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் நற்செய்தியை சொல்ல உதவி செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ரிகரபதடதலியா. ஒவ்வொரு தகப்பன் தேவனுக்காக பிரயாசப்பட, தேவனுக்காக கஷ்டப்பட, தேவனுக்காக ஆண்டவரே எதையாவது தியாகம் பண்ண, தேவனுக்காக இழக்க, தேவனுக்காக நேரத்தை கொடுக்க, தேவனுக்காக பணத்தை இழக்க, தேவனுக்காக பலத்தை இழக்க, தேவனுக்காக சௌரியத்தை இழக்க, தேவனுக்காக நன்மை இழக்க உதவி செய்வீராகப்பா. நமக்காக தேவன் எல்லாவற்றையும் இழந்தாரு, நமக்காக தேவன் எல்லாவற்றையும் சுமந்தாரு. நாம் ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாமா? ஹalleluya ரிகரபத. இதெல்லாம் செய்தால்தான் தேவன் நேசிப்பான் அல்ல. இதெல்லாம் வாழ்க்கையில வந்ததுன்னா அது செய்வதற்கும் நாம் ரெடியா இருக்க வேண்டும். ஹalleluya. அன்பை பாக்குறாரு. அன்புதான் முக்கியம். எவ்வளவு நேசிக்கிறீங்க, எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க, எவ்வளவு கிட்டி செய்றீங்க, தேவன் எவ்வளவா நீங்க பிரயாசப்படுறீங்க எல்லாம் தேவன் பாக்குறாரு. நீ கொடுப்பதை தேவன் பாக்குறாரு. எந்த அளவு அளந்தீரோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஹalleluya ரிகரபதலியா. தனக்கு கொஞ்சம் இருந்து கூட அவ்வளவாய் கொடுத்தானே அதையும் பார்க்கிறாரு. தனக்கு பலம் இல்லாத சமயத்தில் கூட தன் மிஞ்சி கொடுத்தானே அதையும் தேவன் பார்க்கிறாரு. நெருக்கப்பட்ட சமயத்துல, ஒடுக்கப்பட்ட சமயத்துல தேவனை தேடி வந்தார், அதுவும் பார்க்கிறாங்க. எல்லாரும் கடினப்பட்ட சமயத்துல, திட்டுற சமயத்துல தேவனை தேடி வந்தார், அதையும் பார்க்கிறாரு. தேவன் வாழ்க்கையில நடக்கிறதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவனுக்காக படுகிற பிரயாசத்தை எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர் பார்த்து நிச்சயமாகவே நன்மை செய்வார். நீங்க படுற பிரயாசமே தேவகிட்ட நன்மையை கொண்டு வரும். நீங்க படுற தேவனுக்காக படுற அந்த காரியங்களே உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தகப்பனே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யும். நாம் ஒன்றைய மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே அன்பும் ஐக்கியம் அன்யுன்யமும் இன்று வேண்டும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதே. ஹalleluya. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லின்சி அவங்க பாஸ் ஆனதுக்காக